ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாண்டவரே, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றிலிருந்து தகப்பனே நீ உம்மது சார்பாக நாங்கள் சாய்ந்தோம் என்று சொல்லி தாவீது சொன்னதைப் போல இந்த நாளிலும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலே பூமியின் தாழ்விடங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் உம்மை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆலய ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, என்னையும் எங்களையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு மகிமை சேர்க்கிற ஆராதனையாய் இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாய் இருக்க உதவி செய்யும். இந்த வேளையிலும் தகப்பனே, நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.